If you want to fight for your freedom, you have to save. If you don't save, you will be in a trap. ஆக்சுவலாக ரீசெண்டாக அரவிந்த் சாமியோட இன்டர்வியூ ஒன்று நான் யூடியூப்ல பார்த்தேங்க. எனக்கு திடீர்னு 13 வயசுல எனக்கு தோணுச்சு, ஏன் கடவுள்னா அவர் யாரு கிரியேட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல இன்டர்வியூ ஒன்று பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீல். எல்லாமே ஒரு டைம் தான் சார். உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, ஒரு வருஷத்தில் இல்லை ஒரு 6 monthsல ஐ வில் ஃபீல் பெட்டர். ஸோ லைஃபுக்கு ரொம்ப தேவையான ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஒரு மேட்ரு வந்து அந்த இன்டர்வியூவில் இருக்குங்க. சாண்ட்ஸ் ஆஃப் டைம் சார். அதுதான் சார். சாண்ட்ஸ் ஆஃப் டைம் தான் ஃபிலாசபி வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம இப்ப பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு இன்டர்வியூ சார். சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கை பற்றி அரவிந்த் சாமி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு புக்கு படிங்க, அதுக்கு மேலே நிறைய புக் படிங்க, பட் இந்த ஒரு புக்கு கண்டிப்பாக படிங்க. இந்த மார்கன் ஹவுசல்னு ஒருத்தர் இருந்து சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தமிழ்லையும் இருக்குது, மற்ற லாங்குவேஜ்லையும் இருக்குது. அதை நீங்கள் படிங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அந்த புக்கோட சம்மரியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க அந்த புக்கில் அப்படி என்னதான் இருக்குன்னு டீகோட் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, திஸ் இஸ் பிரதீப் அண்ட் திஸ் இஸ் மை சேனல். ஸோ இந்த சேனலில் போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஸோ இதுக்கப்புறமும் நான் பேசி மொக்க போட்டு உங்கள் கழுத்து இருக்க நான் விரும்பலை. வீடியோக்குள்ளே போயிடலாம். சைக்காலஜி ஆஃப் மணி, மார்கன் ஹவுசல் அப்படின்றவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. காசுக்கும் டைமுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்றோம்னா அது எவ்வளோ டைம் அதிகமாகுதோ அது அவ்வளோ பெருசு காம்பவுண்டிங்காக இருக்கும், அதாவது பெருகி இருக்கும். அரவிந்த் சாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயர்லி 20s இருக்கிறவங்க இந்த புக்கை இப்போ படிச்சிங்கன்னா மணியோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இப்போலேருந்து நம்ம சேவ் பண்ண ஆரம்பித்தா அது ஒரு 40-50 இயர்ஸில் எவ்வளோ பெரிய மணியாக வளர்ந்துருக்கும் அப்படின்ற விஷயம் நமக்கு புரியும்னு சொல்லிட்டு இந்த புக்கை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சைக்காலஜி ஆஃப் மணியை பற்றி ஒரு 20 ரூல்ஸ் ஆத்தர் சொல்கிறாங்க. அந்த 20 ரூல்ஸையும் ஒரு சாப்டராக கொடுத்து ஒரு 20 சாப்டர் இந்த புக்கில் இருக்குது. இன்றைக்கி நான் அதை 20 சாப்டருங்க நான் சொல்ல போகிறது இல்லை. அதில் நான் படித்து இன்ஸ்பயர் ஆன சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேனோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆத்தர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு இருக்க அனுபவங்கள் தான் மணியை பற்றின காசை பற்றின ஒரு பின்பத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறார். இதை ஈஸியாக புரிஞ்சுக்க ஆத்தர் ஒரு எக்ஸாம்பிளுமே சொல்கிறார். ஒரு பணக்கார பையன் இருக்கான், ஒரு ஏழையான பையன் இருக்கான். ஸோ லைஃப்பில் இவங்க 2 பேருமே பார்த்த நபர்களும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைகளும் அவங்கள சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு பண வசதி உள்ள ஒரு பையன் அவனுக்கு பணத்தை பற்றின புரிதல் வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா அவன் அனுபவித்த அனுபவங்கள் அப்படி. அதே ஒரு ஏழை பையன் அவனுக்கு பணத்தை பற்றின இருக்கிற ஒரு புரிதல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு பணத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்குன்னா அந்த புரிதல் நம்ம அனுபவங்கள்ல இருந்து வந்து. ஸோ இந்த அனுபவம்லாம் எப்படி வந்து ஒரு பணத்தை பற்றின புரிதல் தீர்மானிக்கிறது அப்படின்ற கான்செப்ட்ல நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அமெரிக்காவில் லாட்ரி டிக்கெட்ஸ்லாம் வித்துட்டு இருக்காங்க. அந்த லாட்ரி டிக்கெட்லாம் வாங்குறது யாருன்னு பார்த்தோம்னா லோ கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அவங்க லோ கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து இவ்வளோ பெரிய லாட்ரி டிக்கெட்ஸை வாங்கணும், அதுவும் $400 வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்க லாட்ரி டிக்கெட்ஸ் வாங்குறாங்களா? ஆக்சுவலாக இந்த $400 அவங்க கையில் இருந்துச்சுன்னா அவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ், அவங்க டிவிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கிளாத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களோட ஃபுட்டு, இவங்க எல்லா எக்ஸ்பென்சஸையும் மீறின ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோத்தையும் தாண்டி அவங்க ஒரு $400 ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறான்னா, ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அந்த லாட்ரி விழுந்துருச்சுன்னா அவன் அன்னைக்கு பணக்காரன் ஆகிடுவான். ஸோ அமெரிக்காவில் நடத்தின இன்னொரு ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, லோ கிளாஸ் பீப்புள் கிட்ட ஒரு $400 மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு டக்குன்னு ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு $400 வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒரு லாட்ரி டிக்கெட்டுக்கு வாங்க முடியுதா? அப்போ நம்ம வெளியில இருந்து பார்க்கக்குள்ள நம்மளுக்கு என்ன தோணுன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலாக இருக்குன்னு தான் யோசிப்போம். அந்த லோ கிளாஸ் பீப்புள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்த்தோம்னா அவங்க இருக்க ஒரு சேஃபான வீடு கூட அவங்க கிட்ட இருக்காது. கடன் இல்லாமல் அவங்களால படிச்சு கூட முடிக்க முடியாதுங்க. இந்த நிலைமையில இருக்கிறவங்க மற்றவங்களோட வாழ்க்கை தனக்கு ஒரு கனவாகவும் தான் அனுபவிக்காத ஒரு பாதுகாப்பான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணுன்ற ஒரு ஆசையில அவ்வளோ காசை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறான். இந்த அனுபவத்துல இருந்து அவன் லாட்ரி டிக்கெட்டை வாங்குறத நம்ம பார்த்தா அது நமக்கு முட்டாள்தனமா தெரியாது. பணத்தை பத்தின புரிதல் அனுபவத்துல இருந்து தான் வரும்.
ஆபத்தும் அதிர்ஷ்டம், ஒரு பணத்தை பற்றி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்து கூட ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு ஆபத்தும் எப்படி கனெக்டாக இருக்குன்றத சொல்கிறாரு. இப்போ பில்கேட்ஸ் எடுத்துக்கலாம். பில்கேட்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்க, அவர் ஒரு கம்ப்யூட்டரை பற்றின ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மூலதனமாக இருந்தது ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் டீச்சர் வச்சுருந்த ஒரு கம்ப்யூட்டர் தான். இப்போ என்ன இங்கே ஆத்தர் சொல்ல வர்றாருன்னா, ஒருவேளை அந்த டீச்சர் வந்து அந்த கம்ப்யூட்டர் வச்சிடலன்னா இன்றைக்கி நம்ம பில்கேட்ஸை பார்த்துருக்க முடியாது. ஸோ மணி கூட கொஞ்சம் லக்குமே இருக்குது, ஆபத்தும் இருக்குது. நம்ம ரிசல்ட்டை பற்றி திங்கே பண்ணக்கூடாதுங்க. நம்ம எவ்வளோ தான் பணம் சம்பாதிக்க கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அது கையை மீறி போகிற அளவுக்கு போயிடுச்சுன்னா அதை விட்டுறணும். நம்மளால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டோமா, மேக்ஸிமம் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணமான்ற கேள்விக்கு எஸ்ஸுனா பிரச்சனையே கிடையாது. நினச்சபடி நடக்கலேன்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டுலாம் உட்காரக்கூடாதுங்க. பணத்துக்கு கூட டைம் எப்படி ரிலேட் ஆகுது? இப்போது வாரன் பஃபட்டோட திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங்னு சொல்லலாம். ஆனால் அவரோட ஆயுதம் என்னன்னு சொன்னால் டைம். அக்கார்டிங் டு த ஆத்தர், யூ வாண்ட் மோர் மணி மீன்ஸ் யூ ஹாவ் டு டேக் ரிஸ்க். காசு அதிகம் வேணும்னா அதிகமான ரிஸ்க்கை வந்து நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த காசை நம்ம சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கணுன்னா கொஞ்சம் அடக்கமும் கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் கான்சியஸ்னஸும் தேவை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். ஒரு பொருளை வாங்கிறதுனால அது மூலயமா நமக்கு கிடைக்கிற பாராட்டுக்கள், மரியாதை, இதுக்காக வந்து நம்ம எப்பயுமே ஒரு பொருளை வாங்கக்கூடாதுன்னு ஆத்தர் சொல்கிறார். நமக்கு தேவையான பொருளை மட்டும் தேவையான நேரத்தில் வாங்கினா போதும். ஸோ ஆடம்பரத்துக்காக எந்த ஒரு பொருளையும் வாங்கிட்டு அதை சுமக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறார். நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்ற ஒரு பின்பத்தை வந்து காட்டுறதுக்காக ஏகப்பட்ட பொருளை வந்து நம்ம வாங்கி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அது ஆக்சுவலாக ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்றதை காட்டுறதுக்கு தேவையே இல்லாத பொருளை வாங்கி போட்டிங்கன்னா அது வந்து ஒரு காசை செலவழித்து வறுமைக்கு கீழே போகிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கண்ணால் எதை பார்க்க முடியலையோ அதுதாங்க பெரிய சொத்து. தாங்கிட்ட இருக்கிற ஒரு பணத்தை காட்டணும், என்னோட வந்து பொருளாதாரத்தை வந்து உயர்த்தி காட்டணும் அப்படின்ட்டு என்கிட்ட இருந்த பணத்தை வந்து நான் செலவு பண்ணி ஒரு காரோ ஒரு வண்டியோ ஒரு பொருளை வாங்கிட்டேன்னா வைங்களேன், என்கிட்ட இருந்த காசுல இருந்து அந்த வண்டி அளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அப்போது என்னோட பொருளாதாரம் ஆக்சுவலாக அங்கே இறங்கிட்டு இருக்கு. நம்மள நிறைய பேருக்கே நம்ம வந்து ஒரு பெரிய பணக்கார ஆகணும், ஒரு பெரிய வசதி படைச்சவனா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதுக்காக என்ன பண்ணுறதுன்ற ஒரு கிளாரிட்டி, ஒரு பிளான் நமக்கு தெரியாது. மக்கள்கிட்ட ஒரு பணக்காரன் ஆகணும்னா ஒரு அதிகமான ஒரு எக்ஸ்பென்சிவ் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு பின்பம் வந்து அவங்க மைண்டில் இருக்குது. தேவைக்கு போக பண்ணுற செலவுகள் வந்து நம்ம பணக்கார ஆகிறத தடுக்குமே தவிர அது என்றைக்குமே நம்மளை பணக்கார ஆக்காது, அது தடுத்துட்டே தான் இருக்கும். சேவிங்ஸ் புக்கில் ஒரு முக்கியமான சாப்டருங்க. உலகத்தில் வந்து வெறும் 3 விதமான பீப்புள் மட்டும்தான். ஒருத்தவங்க காசு சேர்க்குறவங்க, இன்னொருத்தவங்க காசு சேர்க்கலான்னு நினைக்கிறவங்க, இன்னொருத்தவங்க காசே சேர்க்க தேவையில்ல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க. ஒரு உண்மையான வெல்த் அப்படின்னா என்னன்னா, நிறைய காசு செலவு பண்ணுறது கிடையாது. நம்மளோட தேவைகள் போக மிச்சம் எவ்வளோ காசு நம்மக்கிட்ட இருக்கோ அது மட்டும்தான் நம்மளோட வெல்த்து. நம்மளோட தேவைகளை எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ நம்ம அவ்வளோ வெல்த்தை சேகரித்து வச்சிட்ருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃப்ரீடம்னா என்னங்க, நம்மளுக்கு பிடிச்ச நேரத்தில் பிடிச்ச இடத்துல பண்ணுறது தான் ஃப்ரீடம். கண்ட்ரோல் ஆஃப் டைம். மணி இருந்தால் நம்ம டைமையும் கண்ட்ரோல் பண்ணலாம். நல்லா நான் வச்சுங்க, நம்ம மணியே இருந்தால் டைமை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், டைம் போகிறத ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு சேவிங்ஸோட பவர் என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த புக்கை படித்ததில் எனக்கு வந்து இது எல்லாமே ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்பினேன். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலாக ஏதாவது கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோவோட ஃபுல் பாட்காஸ்ட் வந்து நம்ம யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குது. நான் வந்து இங்கே ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ இந்த புக்கை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை, உங்களோட ஃபினான்ஷியலாக நீங்கள் சஸ்டெயின் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன், நிறையா கற்றுக்குறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். டாடா, பை பாய்.